அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசிய அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி. இதில் மிக முக்கியமாக இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு இணைவு புதாதித்ய யோகம். சனிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது புதனும் கூட. செவ்வாய்க்கு எப்படி இளவரசனும் சொல்கிறோமோ அதே மாதிரி நவக்கிரக நாயகன் இளவரசன் பேர் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக வர்றது புதனும் ஒரு சொல்ல வரலாம் பேர். அந்த அளவுக்கு புதனுடைய ஆதிக்கம், புதனுடைய அனுக்கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 6 ராசிக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதித்யம், அதாவது புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பானது வரப்போகுது. ஜூன் 17ஆம் தேதி புதபகவான் மிதுனத்தில் வருவார். ஜூன் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார். அப்போ புதனும் சூரியனும் வருது. அப்போ மிதுன ராசியில் சூரியனும் புதனும் இணைவு பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் வருது. இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா புதாதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்குது. எப்பயுமே கிரகங்களுடைய இணைவு அந்தந்த ராசிக்கு நடக்கும் பொழுதோ, அந்த ராசியில் இருக்கும் பொழுதோ, அந்த ராசிக்கு உண்டான அந்த கிரகக்காரகத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நற்பலங்களை கொடுத்துரும், இல்லைனா மத்தியம பலன்களை கொடுக்கும். பல கிரகங்களுடைய பயிற்சி ஜூன் மாதத்தில் நடக்கிறதுக்கு அடுத்தடுத்த மாதம். செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து பிரவேசித்து முதல் நாளில் பார்த்திங்கன்னா மேலும் கிரகங்களுடைய ஹெட்னு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கிரகங்களுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடிய புத பகவானும் ஜூன் மாதத்தில் தங்களுடைய ராசியை மாற்றுவாங்க. செவ்வாயும் மாறுது. அப்போது இந்த புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய பேசக்கூடிய பேச்சு, ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு கெப்பாபிலிட்டி, வாதம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறது, இப்படி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புத பகவான் அடிப்படையாக வரக்கூடிய அமைப்பு. அப்படிப்பட்ட புத பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ள சூரியன் புதன் இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்ட் கொடுக்குறாரு. அதில் முதல்ல வரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு புத பகவான் பார்த்திங்கன்னா யோகங்களை கொடுக்க வரார். தனிப்பட்ட வசதிகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, செல்வாக்குடன் நிதி ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறதுக்குள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், பொருளாதார வசதி எல்லாம் மாற்றி கொடுக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு சாதகமான காலகட்டம். லாபம் அதிகரிப்பதற்குண்டான ஒரு காலகட்டம். தங்கள் துறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டீமை கரெக்டாக செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 100% வெற்றி பண்ண முடியும். புதிய நண்பர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஒரு ஹெல்ப் ரீதியாகவோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை அந்த நண்பர்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்குற மாதிரியோ 100% அது அமையும் ரிஷபராசிக்காரருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம். ஜூன் மாதத்தில் இந்த புதனும் சூரியனும் உங்கள் ராசியில் நடைபெறுது. இது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நிதி சிக்கல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா அப்படி பாலிஷாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த கிரக மாற்றம்லாம் மாறும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப பாலிஷாக இருக்கும். அந்த சூரியனுடைய செல்வாக்கினுடைய சமூக நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு வழி நடத்துறது, குடும்பத்தை நடத்துறது, ஒரு விஷயத்தை எடுத்து முடித்து கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே சூரிய பகவான் நல்லா பக்கா பண்ணி கொடுப்பாரு. மூதாதையருடைய சொத்துக்களால் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் உண்டு. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டம் மிதுனத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்மம். இந்த சிம்மராசிக்கு புதனும் சூரியன் இணைவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக சொல்லலாம். நிதி ஸ்திரத்தன்மை பலப்படக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில் அனைத்து பொறுப்புகளையும் அற்புதமாக நிர்வகித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு புதிய வருவாய்
உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சிம்மத்தில் வந்து சூரியனும் புதனும் சேர்றது ஒரு பக்கம், சூரியனுக்கு ரொம்ப பகையாக இருந்தாலும் கூட அந்த புதன் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காம்பேக்டை உருவாக்கி கொடுக்கும். அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதுலாம் ரொம்ப உங்களுக்கு நல்லது. எடுத்தங்க உதன் டக்குன்னு போட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் செலவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வாங்கிறதுக்கு ஏதாவது திட்டங்களை வைத்து கொண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை, தாராளமாக பண்ணலாம் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்தது வரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. சமூக அந்தஸ்து வந்து உயர்வை அதிகப்படுத்தி கொடுக்கும். வேலை முன்னேற்றம், சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு. ஏன்னா உங்கள் ராசியில் புதன் தான் உச்சங்கிற சொல்கிறோம் இல்லையா, அதனால் வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாத்தையும் நினச்சி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் முதலீடு செய்வதெல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து செட்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். கணிசமான வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லையோ உங்கள் வேலையிலையோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். கடந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். தாம்பத்திய உறவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பரஸ்பர புரிதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக வந்து வேணான்னு சொல்லி தள்ளி வச்ச எல்லா உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பாண்டிங்கை உருவாக்கி கொடுக்கும். அதுதான் அந்த விருச்சிகத்துக்கு. நண்பர்கள் உதவியால் வந்து பார்த்திங்கன்னா பல வேலைகள் உங்களுக்கு எளிதாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மூத்தவர்கள் வாழ்க்கையில் ஆதரவை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மதிக்கப்படும்படியாக அமையும். அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருது. அதற்கு அடுத்ததாக கடைசியாக வரக்கூடியது கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதாதித்ய யோகம் வந்து ராஜபலத்தை தரும் என்று சொல்லலாம். செல்வாக்கு மிக்கவர்களுடன் ஒரு நல்ல ஒரு பிணைப்பை உருவாக்கி கொடுக்கும். தொழில் ரீதியான விரைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரத்தில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுக்கும். நிதி ரீதியாக ஒரு சாதகமான ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழிலில் நீங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க, தாராளமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதில் நிறைய உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும், அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி பண்ணால் எப்படி வர முடியும், எப்படி மேலே கொண்டு போக முடியுங்கிற அந்த டோஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக பண்ணலாம். சும்மா ஆசைக்காக இறங்கி எந்த ஒரு பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பதவி உயர்வு கிடைத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறது, ஒரு மேனேஜர் லெவலில், சீனியர் மேனேஜர் லெவலில் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு, உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். நான் திரும்பி கும்பத்துக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, அதை பற்றின சாராம்சம் எனக்கு தெரியுமா, அடுத்தவர்களை நம்பி நம்ம இல்லாமல் இண்டிவிஜுவலாக பண்ணோமா, நம்ம தொழில் கீழே இறங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிமித்த முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இது வந்து உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியாமல் நம்மளால் புதக்கணின்னு போய் காலை வைக்கக்கூடாதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மேஷம், ரிஷபம், கன்னி, மிதுனம், கும்பம், விருச்சிகம் இந்த 6 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதாதித்ய யோகம் சூரிய புதன் இணைவு வந்து மிதுனராசியில் ஜூன் 14ஆம் தேதி நடக்கிறதுனால ஸோ இதில் ஒரே ஒட்டுமொத்த இந்த ராசிக்காரர்களுக்கும் ஒட்டுமொத்த கான்செப்ட் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, திட்டங்களை சரியாக தீட்டி இனி வரக்கூடிய காலகட்டங்களை சரியாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. போனதெல்லாம் போகட்டும், இதுக்கு மேலேயாவது கரெக்டாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஹார்ட் அண்ட் சோல் சீரியஸ் எஃபர்ட் போடுங்க. நிச்சயமாக இந்த 6 ராசிக்காரர்களுமே ஜெயிக்க முடியும். இதர ராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா புதனும் சூரியனும் இணைந்து மிதுனராசியில் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்திலையும். அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகமும் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதுபடி தான் இயங்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாருமே. இப்போ நான் சொல்கிறதுனால எல்லா ஒரு பக்கம் நடந்துடாது. ஆனால் அந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அதில் சுய புத்தியாவோ இல்லை உங்களுக்கு அந்த தசாபுக்தியோ நடந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போது சூரியன், புதன் இதெல்லாம் உங்களுக்கு சுபராக இருக்கணும். ரெண்டாவது வந்து அதனுடைய தசை நடந்தாலும் இன்னும் நல்ல யோகம். அது உங்களுக்கு மாரகாதிபதி இல்லாமல் அசுபராக இல்லாமல் உங்களுக்கு வந்து சுபராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபேவரட்டாக வேலை செய்யும். அப்போ சுக்கிரனும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் எங்கேருந்து நடக்குதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் இந்த புதாதித்ய யோகம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்போ உங்கள் ஜாதகத்தில் தடுப்பவர் யார், கொடுப்பவர் யார், கெடுப்பவர் யார், முடக்கவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகம் எதை நோக்கி போகிறது, நீங்கள் எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு எங்கே தடை வரும், அது எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த பதிவில் வேற ஒரு நினைவு பற்றியும் வேறு சுவாரஸ்யமான ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः.